தேவனுடைய திட்டமும் நோக்கத்தையும் பவுல் இங்கு சொல்லும் போது, நற்கிரியைகளை செய்வதற்கென்று நாம் எதிர்பார்க்கிறதை விட பிறருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பு ஆவிக்குரிய உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, கிறிஸ்து இயேசு நம்மை சிருஷ்டித்ததின் நோக்கத்தை, எதற்காக இந்த நாளில் நம்மை தேவன் வைத்திருக்கிறார் என்பதின் நோக்கத்தை அவள் சொல்லுகிறார். நற்கிரியைகளை செய்வதற்கு இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, யாராவது நமக்கு ஒரு நல்லதை செய்ய மாட்டாங்களா, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி பிறரிடத்திலிருந்து எதிர்பார்ப்புள்ளவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டமும் தேவன் நம்மை சிருஷ்டித்ததின் நோக்கத்தையும் பவுல் இங்கு சொல்லும் போது, நற்கிரியைகளை செய்வதற்கென்று, அப்படின்னா நாம் எதிர்பார்க்கிறதை விட பிறருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு தான் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே அந்த நோக்கத்தை புரிந்து வாழ்ந்தால் ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார்.